ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி சமையல் வீடியோ பார்க்கல. புதுசாக நம்ம வீட்டுக்கு ஒரு வரவு வந்திருக்கு. ஃப்ரிட்ஜு தான். அந்த சின்ன ஃப்ரிட்ஜு வச்சுருந்தோம் இல்லையா, அது நம்ம வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு பத்தலைன்றதுக்காக மாவுலாம் வைக்கிறதுக்கு பத்தலை. அதனால் புது ஃப்ரிட்ஜு வாங்கியிருக்கேன், டபுள் டோரில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் நிறைய அரேஞ்ச் பண்ணல. இங்கே பாருங்கள் எத்தனை ரேக் இருக்குது பாருங்கள். நல்லா தாராளமாக வீட்டுக்கு அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம். காய்கறி, பால் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், மாவு பாக்கெட்லாம் நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத பின் போட்டு வைப்போம். அதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்குலாம் வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் எக்கு நான் அரேஞ்ச் பண்ணல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேல் ரேக்கில் அழகாக இருக்குது. இன்னும் எதுவும் நான் வைக்கல. இங்கே பாருங்கள், இது ஐஸ் மேக்கர். ஐஸ் மேக்கரில் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்வெர்ட்டபிள் ஃப்ரீசர். இது தானாக அந்த ஐஸ் கட்டிலாம் உருவாகாது, அதுவே இதுவாகிடும், ஃப்ரீஸ் ஆகிடும். இந்த ஐஸ் கட்டிலாம் உருவாகிட்டு தண்ணிலாம் சொட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா பழைய ஃப்ரிட்ஜில், அது மாதிரி இதில் இருக்காது. அதுவே தானாக சரியாயிடும். இங்கே பாருங்கள், இதிலே கொடுத்துருக்காங்க எந்த டெம்பரேச்சரில் எப்படிலாம் வச்சுக்கலாம், நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலான்றதுக்கு அவங்களே கொடுத்து வச்சுருக்காங்க. அதன்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரிட்ஜு எங்கள் வீட்டுக்காரர் எனக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.